ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து எழுதியுள்ளார். அதிலிருந்து எம்.ஜி. பிரதான் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூவை நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அவர் 1936ஆம் ஆண்டு 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அளித்த பேட்டியோட விவரத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரதான் அவர்கள் இவருடைய மகன் தத்தாத்ரேயான்னு சொல்லிட்டு, இந்த தத்தாத்ரேயா 7 வயசுல இறந்து போறார். இந்த குழந்தை இறந்த உடனே இவர் ரொம்ப துக்கத்தில் இருக்காரு. அந்த சமயத்தில் நிறைய பேர் இவர்கிட்ட ஷிரடி போய் சாய்பாபாவை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் மனசுலையும் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல 5 சாதுக்களை இவர் பார்க்குறாரு. அந்த 5 சாதுக்களை பார்க்கும்பொழுது அந்த சாதுக்களை பார்த்து ஒரு சாது கிட்ட இவர் கேட்குறாரு, இதில் யார் ஸ்ரீ சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு சாது அங்கே இருக்க இன்னொருவர் காமிச்சு இவர் தான் சாய்பாபா அப்படின்னு இவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதோடு அந்த கனவு காட்சி முடிந்து போகுது. உடனே அடுத்த நாள் இவர் காலையில் எழுந்த உடனே நாம் ஷிரடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஞ்சிரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இவர் இருக்காரு. அங்கே இவரோட வீட்டு தோட்டத்தில் சீதாப்பழம், ராம் சீதான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 2 வகையான சீதாப்பழங்களும் இவங்களோட தோட்டத்தில் இருக்க மரத்துலேயே நல்லா காய்ச்சிருந்தது. அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இவர் பாபாவோட தரிசனத்துக்கு போகிறாரு. பாபாவோட தரிசனத்துக்கு போன உடனே இந்த பழங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி பாபா கிட்ட நமஸ்காரம் பண்ணுறாரு. பாபா ரொம்ப கோவம் ஆவேசம் கொண்டு இவரை பயங்கரமாக திட்டுறாரு. இப்படி திட்டும் பொழுது பாபா சொல்கிறாரு, இவனுடைய 7 வயசு குழந்தை இறந்து போயிடுச்சு. அதுக்காக இவன் எப்போ பார்த்தாலும் துக்கப்பட்டுட்டே இருக்கான், ஒப்பாரி வச்சுட்டே இருக்கான். எல்லாருமே இந்த பூமிக்கு போக வேண்டியவங்க தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தையும் பூமிக்கு தானே போக வேண்டும். அது பூமிக்கு போயிடுச்சு, எதுக்கு அதுக்காக போயிட்டு நாம் இப்படி வருத்தப்படணும் அப்படின்னு ஸ்ரீ சாய்பாபா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அங்கே துவாரகமாயில் பாபாவோட தரிசனத்துக்கு வரவங்க எல்லார்கிட்டேயும் இவருடைய வீடை அவ்வளோ அழகாக தத்ரூபமாக விவரிக்கிறாராம் பாபா. வீட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாராம். இவங்க வீட்டில் இருக்க தோட்டத்தில் இந்த 2 மரங்கள், அதாவது இந்த ராம் சீதா அப்புறம் இன்னொரு சீதா மரம் இருக்கு இல்லையா, இந்த 2 மரங்களும் எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் அவ்வளோ தத்ரூபமாக சொல்கிறாராம். ஏதோ இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியும் ரொம்ப வருஷமாக இவர் வீட்டை கண்காணித்தவர் சொல்கிற மாதிரி எல்லா குறிப்பும் அவ்வளவு சரியாகவும் அவ்வளவு தெளிவாகவும் பாபா சொன்னாராம். இவருக்கு இதெல்லாம் கேட்க கேட்க அவ்வளவு ஆச்சரியமாக இருந்ததா. அதாவது பாபா இவருடைய மகன் இறந்ததையும் வந்தவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. மகன் இறந்ததுக்காக இவர் எவ்வளோ துக்கப்படுறாரு அப்படிங்கிறதையும். இப்படி திரும்பி திரும்பி இவரை பற்றி பேசி பேசி இவருக்கு பாபா மேலே அப்படி ஒரு அபரிமிதமான நம்பிக்கையை பாபா ஊட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இருந்த அந்த துக்கத்தையும் போக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. பாபா சர்வாந்தர் யாமி, சர்வ வியாபி அப்படிங்கிறத இவர் நல்லா உணர்ந்துட்டாராம். 4 நாட்கள் இவர் ஷிரடியில் தங்கி இருந்திருக்காரு. அந்த 4 நாட்களும் பாபாவோட தரிசனத்துக்கு வரவங்க ஒவ்வொருத்தர் பற்றியும் ஏதோ ஒரு குறிப்பு பாபா சொல்லியிருக்காரு. அதை பற்றி அவங்கெல்லாம் இவர்கிட்ட அப்புறமா சொல்லும்போது இதெல்லாம் எப்படி எங்களை பற்றி பாபாவுக்கு தெரிஞ்சதுன்னே தெரியல அப்படின்னு அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். ஸோ இவருக்கு பாபா எவ்வளோ பெரிய ஞானி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இவரை பற்றின எல்லா விவரமும் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அங்கே வரவங்க எல்லார பற்றியும் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் இவர் 1935ஆம் ஆண்டு தான் ஷிரடிக்கு போனாராம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் ஷிரடிக்கு போகல அப்படிங்கிறாரு. நான் ஷிரடிக்கு போகலனாலும் என்னுடைய லௌகீக வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு பெரிய பொக்கிஷமாக சொத்தாக பாபாவோட நம்பிக்கை என்னோடையே இருந்தது. எனக்கு எப்பெல்லாம் பாபாவோட உதவி வேணுமோ, நான் எப்பெல்லாம் அவரை வேண்டுறேனோ அப்பெல்லாம் எனக்கு கனவு மூலயமா பாபா எனக்கு உதவி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. பாபாவோட அந்த சர்வாந்தர்யாமியும் அந்த நம்பிக்கையும் தான் என்னை அப்படி வாழ வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறார் இவர். இவருடைய சின்ன குழந்தை
அவனுக்கு வந்து அதாவது 1932ஆம் ஆண்டு அந்த குழந்தைக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடுது. அந்த காய்ச்சல்னால 4 நாளா அந்த குழந்தைக்கு வந்து தீவிரமான காய்ச்சல் இருந்ததுனால ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கான். 4 நாள் கழிச்சு பார்த்தா அவனுடைய நாடி துடிப்பு நின்னுடுச்சு. உடனே வந்து ஒரு டாக்டர வர வச்சு, அதாவது எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர வர வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அவரும் பார்த்துட்டு இந்த மாரி பல்ஸ் நின்னுடுச்சு, குழந்தை இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தருணத்துல இவருக்கு மட்டும் மனசுல வந்து இல்ல இந்த மாரி எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசுல தோணிட்டே இருந்திருக்கு. உடனே பாபாவோட உதி எடுத்து அந்த குழந்தையோட முகம் முழுசா பூசி விட்டு பாபாவோட திருவுருவ படத்தை அந்த குழந்தை தலைக்கிட்ட வச்சிருக்காரு. வச்சுட்டு பாபா கிட்ட அப்படி உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் சொல்லியிருக்காரு, இல்ல என்னுடைய சாய்பாபா என் குழந்தையை காப்பாத்திடுவாரு. அவர் வந்து மகா பெரும் சக்தி படைத்தவர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு 3/4 மணி நேரத்துல இவர் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்ச 3/4 மணி நேரத்திலேயே அந்த குழந்தையோட உடம்புல அசைவுகள் தோன்றி கொஞ்ச நேரத்துல அவன் எழுந்து விளையாடவே போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இவர் 4 நாட்கள் வந்து ஷிரடியில தங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது பாபா அந்த திருவுடலோட ஷிரடியில இருந்த தருணத்துல, அப்ப வந்து இவர் ஷிரடிக்கு போணும்னு இவர் நினைக்கிறாரு, கனவு காட்சி வந்ததுக்கு அப்புறம். ஆனா, இவர் வந்து ஷிரடிக்கு போறதுக்கு உடனடியா இவருக்கு ஆஃபீஸ்லயும் லீவ் கிடைச்சிடுது. இவர் வந்து கலெக்டரோட ஆஃபீஸ்ல கிளர்க்கா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. லீவு உடனே கிடைச்சிருச்சாம், தேவையான பணமும் உடனே கிடைச்சிருச்சாம். எல்லாமே இவருக்கு வந்து தானாவே ஏற்பாடாயிடுச்சு அப்படிங்கிறாரு. அந்த 4 நாட்களும் பாபாவை பார்க்கும்போது ஒரு அச்சலமா இருக்க மாதிரி இருந்ததாம் பாபா. அதாவது அவர் எப்பவுமே தனக்குள்ளேயே, அதாவது அப்சார்ப்ட் இன் செல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில தான் இருந்தாரு. ரொம்ப யார்கிட்டயும்லாம் பாபா பேசல. ஏதோ சில வார்த்தைகள் தான் பேசினாரு. அதாவது அந்த அமிர்தம், அந்த தெய்வ அமிர்தத்தை பருகின ஒருத்தர் வந்து எப்படி எப்பவுமே ஒரு டிரான்ஸ்ல ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில தான் பாபா வந்து அப்படியே லயிச்சிருந்தார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஒரே ஒரு தடவை பாபாவை பார்த்ததே அப்படி நம்பிக்கையையும் தைரியத்தையும், பாபா தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இவருக்குள்ள பாபா விதைச்சிட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதோடு இந்த பக்தருடைய அனுபவம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பக்தரோட அனுபவத்தை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.